இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய உணவு. வசனம் மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு தான் அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, அது தெரிந்த பிசாசு, அந்த சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான். பாருங்க, நீங்க சொன்ன எல்லாம் நடக்குமே, இந்த ஏன் பசியில் இருக்கிறீங்க, இந்த கல்லெல்லாம் அப்பமாய் மாற்றி நீங்க சாப்பிடலாமே என்று அவன் சோதனை பண்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக அவனுக்கு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதை பாருங்க. இதை பழைய ஏற்பாடில் கூட நம்ம பார்க்க முடியும். இந்த வசனம் கர்த்தர் மோசேட்ட சொல்கிற ஒரு வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்தில் வழிநடத்தும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த 40 வருஷமும் அவங்க மேலே இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, அவங்க கால் வீங்கவும் இல்லை பாருங்க என்று பார்க்கிறோம். அப்போது அந்த ஜனங்க பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து வந்த அந்த அப்பம், அந்த பரலோகத்திலேருந்து வந்த அந்த அப்பத்தை அவங்க அற்பமாய் பேசினார்கள். பாருங்கள், அந்த அப்பம் சாப்பிட்டதுனால தான் அவங்க மேலே ஒரு தெய்வீக சுகங்கள் இருந்தது. பாருங்களேன், அவங்களுக்கு இந்த ஜுரமோ சளியோ எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு எந்த வியாதியும் வந்த மாதிரி கூட எனக்கு தெரியல. அவங்க அப்பப்போ தேவன், அதாவது அவர்கள் தவறு செய்யும் பொழுது, அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது, அவங்க அற்பமாய் பேசும் பொழுது அந்த 5வது வசனத்தில் பார்க்க முடியும். அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது, அவங்க அவ்விசுவாசமாய் பேசும் பொழுது தான் தேவன் ஒரு புத்திரனை சிட்சிக்கிறது போல அவர்களை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம 5வது வசனத்தில் பார்க்க முடியும். அப்போ இந்த பரலோக தகப்பன் கிட்ட இருந்து வருகிற ஒரு காரியம், அதாவது 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கலாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வார்த்தையோ ஒரு காரியமோ தேவன்கிட்ட இருந்து வருதுன்னா பாருங்க, அதுக்கு வல்லமை இருக்குது. அதில் ஒரு தேவன் அற்புதத்தை செய்கிற ஒரு மகிமையை அதில் வைத்திருக்கிறார். பாருங்க, அதுதான் இங்கே கர்த்தர் உணர்த்துகிறார் இந்த காலை வேளையில். அப்போ அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வேதத்தில் எழுதியிருக்குது பாருங்க, தேவ ஆவினால் எழுதப்பட்டிருக்குது. அப்போ கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள், நம்மளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள் எதுவாக வந்தாலும் வார்த்தை அந்த மருந்து இருக்குது இந்த வேதத்தில். 3 வேளை உணவு சாப்பிட்றோம், ரொம்ப ஆர்கானிக்காக சொல்லி சாப்பிட்றோம், என்னென்னோ நம்ம நினைக்கிறோம், நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணி எக்ஸ்பென்சிவாக ரொம்ப காசியாக சாப்பிட்டா அதெல்லாம் நல்லதுன்னு. ஆனால் பாருங்கள், இந்த பூமியில் எல்லாமே கலப்படம் தான். ஃப்ரூட்ஸில் கலப்படம், வெஜிடபிள்ஸில் கலப்படம், சிக்கனில் கலப்படம், என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் இதை நினைத்து நம்ம வாழ முடியாது. அதுதான் தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு. பூமிகள் நம்ம உலகத்தில், இந்த பூமியில் எப்படி காலங்கள் மாறினாலும் சரி, அவருடைய வார்த்தை மாறாது பாருங்க. அப்போது ஒரு கிறிஸ்தவன் என்றால், ரட்சிக்கப்பட்டவன் என்றால், அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது, அவர் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தெய்வீக சுகம் இருக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கும், நம்ம மன அழுத்தத்துக்கோ, சந்தேகத்துக்கோ, பயத்துக்கோ, போராட்டத்துக்கு, பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை இருக்கிறது.
அதுதான் நமக்கு ஆவிக்குரிய உணவு. தேவ வார்த்தை எனக்கு போதும் என்று நம்ம சொல்லி நம்ம வாழ்க்கையில் முடிவுகள்லாம் நம்ம எடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக பயமின்றி என்ன பண்ணலாம், ஒரு சமாதானம் ஒரு பெறலாம் பாருங்க. அப்போ இந்த சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த உலகங்கள் எப்படி மாறலாம், எல்லா இயற்கை சூழ்நிலைகள் மாறலாம், என்ன மாறலாம், சரி தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக, தேவனுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார் என்று தேவன் சொல்லி வைத்திருக்கார் அந்த வார்த்தை மூலியமா. பாருங்க, சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது அவரோட வார்த்தையை வைத்து தான் அவனை மேற்கொள்ளுகிறார். அப்போ நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் சரீரத்துக்கு அப்பம் தேவைப்படுவது போல, உணவு தேவைப்படுவது போல எங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு உமது வார்த்தை தேவை என்பதை உணர வைத்து எங்களுக்காக உமது அன்று வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினால் எங்களுக்கு பிழை பூட்டுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கை தீர்மானங்கள் அனைத்தும் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் அமையட்டும் என்ற இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.